வணக்கம் மக்களே, இந்த வீடியோவில் நம்ம என்ன செய்தி பார்க்க போகிறோம்னா, குடும்பத்தோடு விபத்தில் சிக்கிய இமான் அண்ணாச்சி, எமனாக வந்த மாடு, அதிர்ச்சி தரும் தகவல்கள், இணையதளத்தில் வெளியான செய்தி. வாங்க என்ன தகவல் என்ன செய்தின்னு இந்த வீடியோவில் விரிவாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி முதன்முறையாக நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன் சிம்பிள் அமைக்கி நம்ம சேனலோட நோட்டிஃபிகேஷனை எனபிள் பண்ணிக்கோங்க. நாங்கள் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். வாங்க என்ன தகவல்னு பார்க்கலாம். நடிகர் இமான் அண்ணாச்சி தன்னுடைய குடும்பத்தோடு காரில் சென்று கொண்டிருந்த போது விபத்தில் சிக்கியிருக்கிறாரு. அப்போது என்ன நடந்தது என்ற தகவலை அவரே பகிர்ந்திருக்கிறாரு. சினிமாவில் கதாநாயகம் வேண்டும் என்ற எண்ணத்தில் சொந்த ஊரில் இருந்து சென்னைக்கு பலருமே வந்திருக்காங்க. ஆனால் ஒரு சில மட்டும்தான் அதில் ஜெயித்து கொண்டிருக்கிறாங்க. ஆனால் தங்களுக்கென்று ஒரு நல்ல அடையாளத்தை உருவாகுவதற்கு சென்னை வந்த இடத்துல பல பேர் கஷ்டப்பட்டு அவங்க சினிமா கெரியரில் என்ன ஆனாங்கன்னே தெரியாமல் இருக்காங்க. இதற்கு உதாரணமாக பல பேரில் சொல்லலாம். அதில் இமான் அண்ணாச்சி அவர்களும் ஒருவர் தான். ஆரம்பத்தில் சொந்த ஊர்லேருந்து சென்னைக்கு வந்த பொழுது தள்ளு வண்டியில் காய் விட்டுருக்காரு. மளிகை கடையில் வேலை பார்ப்பது என்று பல வேலைகளை செய்த பிறகு எப்படியாவது நடிக்க வேண்டும் என்ற ஆசையோடு கனவோடு சின்ன சின்ன கேரக்டரில் நடிக்க முயற்சி செய்து இப்போது முன்னணி நடிகராக மாறியிருக்கிறார். 2006 வெளியான சென்னை காதல் மற்றும் வேட்டைக்காரன் படத்தில் சின்ன கேரக்டரில் நடித்த இமான் அண்ணாச்சி அதற்கு பிறகு கோலங்கள் சீரியல் அன்வர் என்ற கேரக்டரில் நடிச்சிருக்கிறாரு. அந்த சீரியலில் இவருக்கு பிரபலத்தை கொடுத்தது. அதிலிருந்து இவர் அதிகமான திரைப்படங்களை நடிக்க தொடங்கிட்டார். அதிலும் இவருக்கு அங்காடி தெரு, பானா காத்தாடி, கோ போன்ற படங்களில் தனி அடையாளத்தை தந்திருந்தாங்க. அதே போல் சின்ன திரையில் சன் டிவியில் குட்டி சுட்டி சொல்லுங்க அண்ணா சொல்லுங்க போன்ற நிகழ்ச்சியில் இவர் செய்யும் அட்ராசிட்டி இவருக்கென்று தனி ரசிகர்களை உருவாக்கியது. இந்த நிலையில் தான் தற்போது ஒரு திரைப்படத்திற்கு அவர் 20 முதல் 25 லட்சம் சம்பளம் பெற்று காமெடி நடிகராக வலம் வந்து கொண்டிருக்கிறார். பிக்பாஸ் நிகழ்ச்சியில் போட்டியாளராக கலந்து கொண்டு அதிக நாட்களில் அந்த நிகழ்ச்சியில் இருந்தார். இப்போது தொடர்ந்து திரைப்படங்களில் நடித்து கொண்டிருக்கிறார். இமான் அண்ணாச்சியும் அவருடைய குடும்பத்தினரும் விபத்தில் சிக்கியிருக்கிறாங்க. அது குறித்து இமான் அண்ணாச்சி தன்னுடைய இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் பகிர்ந்திருக்கிறாரு. சென்னையிலிருந்து நெல்லைக்கு செல்லும் புறவழிச்சாலையில் இமான் அண்ணாச்சி குடும்பத்துடன் காரில் சென்று கொண்டிருந்த போது திடீரென மாடு ஒன்று சாலையின் குறுக்கே வந்திருக்கிறது. அப்போது பார்த்தீங்கன்னா கார் நிலை தடுமாறி அந்த மாடு மீது மோதி விபத்தில் சிக்கியிருக்கிறாரு. அதிர்ஷ்டவசமாக இமான் அண்ணாச்சி மற்றும் அவருடைய குடும்பத்தினர் பெரிதாக பாதிப்பின்றி உயிர் தப்பியிருக்காங்க. இந்த தகவலை இமான் அண்ணாச்சியை பார்த்தீங்கன்னா தன்னுடைய இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் பகிர்ந்திருக்காரு. மாடுகள் நடக்கும்போது விபத்தை தடுக்க அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று இமான் அண்ணாச்சி பார்த்தீங்கன்னா அந்த வீடியோவில் கேட்டுக்கொண்டிருக்காரு. இப்போ பார்த்தீங்கன்னா இமான் அண்ணாச்சி உடல்நலம் பற்றி மருத்துவர்கள் இப்போது அறிக்கை வாயிலாக வெளியிட்டிருக்காங்க. அந்த அறிக்கையை பார்த்து நிறைய திரைப்பிரபலங்கள் இமான் அண்ணாச்சியை காண்பதற்காக மருத்துவமனைக்கு சென்றிருக்காங்க. இதை பற்றி நீங்கள் என்ன நிற்கில உள்ள கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் பதிவிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். அப்போ நம்ம சேனலை தொடர்ந்து ஆதரவு கொடுத்தவங்களுக்கு நன்றி.